இந்த எபிசோட நாம இயக்குனர் கல்யாண் கே ஜெகன் இயக்கத்தில் அஜய் கார்த்திக் மற்றும் பாய்க்கா நடிப்பில் வெளிவந்திருக்கிற டார்க் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பாக்யராஜின் வீட்டில் 3 இளைஞர்கள் குடியிருக்காங்க. இதில் ஒருவர் மற்ற இருவரை கொடூரமாக கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொள்கிறாரு. இதன் பிறகு அந்த வீட்டில் யாரும் குடிவர அச்சப்படும் நிலையில் ஆவி பேய்கள் பற்றிய நம்பிக்கை இல்லாத அஜய் கார்த்திக் அந்த வீட்டுக்கு குடி வராரு. தைரியத்துடன் புது வீட்டுக்கு வரும் அஜய் கார்த்திக் நள்ளிரவில் சில அமானுஷ்ய விஷயங்களை எதிர்கொண்டு அதிர்ந்து போறார். இதற்கிடையில ஒரு இரவில் பாக்யராஜும் அஜய் கார்த்திக்கும் மர்மமான முறையில் இறந்து போக வழக்கை விசாரிக்க வராரு போலீஸ் அதிகாரி நட்ராஜ். அப்போது இறந்து போன அஜய் கார்த்திக் உயிருடன் எழுந்து நட்ராஜை எச்சரிக்கிறார். தனக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் தன் பெயரை கூறுகிறாரு என்று அதிர்ந்து போகும் நட்ராஜ் விசாரணையை துரிதப்படுத்த திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது. அவை என்ன? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. அறிமுக நாயகனாக களமிறங்கி இருக்கும் அஜய் கார்த்திக் அச்ச உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்தி ஸ்கோர் செஞ்சிருக்காரு. அடுத்தமான கதாபாத்திரத்தை அளவான நடிப்பால் கையாண்டு அசைத்திருக்காருன்னு சொல்லலாம். போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கும் நட்டி நட்ராஜ் வழக்கம் போல யதார்த்தமான நடிப்பால் கவனிக்க வச்சிருக்காரு. படத்தின் இறுதியில் அவரது நடிப்பு சிறப்பாக இருக்கு. அனுபவ நடிப்பால் அசைத்திருக்காரு பாக்யராஜ். திரைப்படத்திலும் அவரது மறைவை ஏற்றுக்கொள்ள முடியல. அஞ்சனா நேத்திரன், விடிவி கணேஷ், இந்துமதி மணிகண்டன், சிவி சக்கரவர்த்தி ஆகியோர் நடிப்பும் ஓகே ரகம்னு சொல்லலாம். ரவி சக்தியின் கேமரா இருட்டிலும் ஒரு திகில் விளக்கை ஏற்றிருக்கு. மனு ரமேஷின் இசை அச்சம் தருது. மன ரீதியான பயத்தை கடத்தும் காட்சிகள் பலம் சொல்லலாம். லாஜிக் மீறல்கள் பலவீனம். முதல் பாதியை விட இரண்டாம் பாதி இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கலாம் தோணுது. ஒரு வீட்டுக்குள் நடக்கும் கதை என்றாலும் கடைசி வரை பயம் குறையாத காட்சிகளாக நகர்த்தி திகில் வைத்தியம் கொடுத்திருக்காரு இயக்குனர். யூகிக்க முடியாத படத்தின் கிளைமேக்ஸ் புதுமை.